இட்லியே பத்தாதுங்க. இந்த தக்காளி சட்னி செஞ்சா 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். மறக்காம வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் டு தேவம் ஃபுட். தக்காளி சட்னி செய்யறதுக்கு முதல்ல நம்ம தேவையான அளவு தக்காளி எடுத்து நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுங்க. அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி தக்காளியை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். மேலேயும் கீழேயுமா வாஷ் பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க மண் அழுக்கு எது ஒட்டிகிட்டு இருந்தாலும் வந்துடும். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் தக்காளி. இப்போ தக்காளி எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். முதல்ல மேலே இருக்க அந்த காம்பு பகுதியை நீக்கிடலாம். அதை நீக்கிட்டு இந்த மாதிரி 2 துண்டுங்க வெட்டிடலாம். வெட்டிட்டு நம்ம இது 4 துண்டுங்களா வெட்ட போறோம். அந்த ஒயிட் பகுதி மட்டும் நாங்க ரிமூவ் பண்ணிடுறோம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, நாங்க சேர்க்க மாட்டோம். இந்த மாதிரி வெட்டுங்க. இப்போ இன்னொரு தக்காளியும் பார்க்கலாம் எப்படி வெட்டுறது. அதே மாதிரி காம்பு பகுதி நீக்கிட்டு நாளா வெட்டிட்டு அந்த ஒயிட் பகுதி மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்க. இந்த மாதிரி எல்லா தக்காளியும் வெட்டி எடுத்துக்கோங்க. எல்லா தக்காளியும் வெட்டி எடுத்துட்டு இப்போ வெங்காயம் ரெடி பண்ண போறோம். வெங்காயம் 3 தக்காளிக்கு 1 வெங்காயம் சேர்க்கணும். இந்த மாதிரி நான் எடுத்துருக்கிறதுக்கு 4 வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி துண்டுங்களை வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்காக தேவையான அளவு காஞ்ச மிளகா தான் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வாஷ் பண்ணிவிட்டு இங்கே நான் 5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சர் ஜார் மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வர மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம தக்காளி சட்னி தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சு வர்றது தெரியுது பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. பொரிஞ்சோடனே இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்க்குறோம். இப்போ பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறோம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடணும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். கொஞ்சமாக வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க வேணும்னா. இந்த மாதிரி கொதி வரணும். 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி கொதி வரும். நல்லா கொதிக்கணும். அவ்வளோதாங்க, இது ப்ரொசீஜர் அவ்வளோதான். இதுக்கப்புறம் அது நல்லா கொதித்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, தக்காளி சட்னி ரெடி. ஈஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே இருக்கும். மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் எல்லோரும். இந்த மாதிரி 5 நிமிஷத்தில் கொதி வந்ததுக்கு கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையை மேலே போட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் கேஸ்லேருந்து. தக்காளி சட்னி ரெடி. இதை எங்கள் வீட்டில் செஞ்ச இட்லியே பத்தாதுங்க. ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா கேட்டு தான் சாப்பிடுவாங்க. இதை பாருங்கள், தக்காளி சட்னி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னா 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். இந்த பாருங்கள், தக்காளி சட்னி எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் தேவம் ஃபுட்ஸ்.